இவங்களுடைய விஷயங்கள் என்னன்னா ஆடம்பரம் தாங்க. எனக்கு எங்க போனாலும் நான் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிக்கணும், பாக்குறவன் எனக்கு கையெடுத்து கும்பிடணும், இல்ல பாக்குறவன் என்ன ரசிக்கணும், அந்த இடத்துல நான் பிரசண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த ரிஷப ராசி. அப்போ இந்த ரிஷப ராசி அப்படின்னு எடுக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா நிறைய செலவு செய்யறதுக்கு தயங்காதவங்க. இவங்களோட கர்மா எங்க பதிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில தான். இவங்களுக்கு ஏத்த மணாளன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல இப்ப நம்ம மேஷராசி சொன்னோம், காதல் திருமணம் பிரச்சனையை தான் தரணும். இந்த ரிஷபராசி தெரிஞ்சே கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா போராடிட்டு இருக்கும். நம்மளுக்கு இந்த பேர் செட் ஆகலன்னு ரிஷபம் கண்டுபிடிச்சிடும். ஆனாலும் லவ் பண்ணிட்டோன்னு கல்யாணம் பண்ணிட்டு அதுல பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும். அப்போ இவங்களோட எய்ம் என்ன, வாழ்க்கையோட எய்ம் என்னன்னா பணம், ஆடம்பரம். அதுக்காக ஏங்கி ஏங்கி இந்த வேலையை செஞ்சா பணம் வந்துருமா, இந்த இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வருமா, அதுக்காகவே போறது. ரெண்டாவது காமம் சார்ந்த விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடிய ராசி அப்படின்னா ரிஷப ராசி. சோ ஒரு இல்லறமே எடுத்துக்கிட்டாலும் இவங்களுக்கு திருப்திகரமா இருக்காது அந்த தாம்பத்தியம். சோ அதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிக்கி தவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போற இப்ப ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ஸோ நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும்போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும்போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும்போது நோயையும், சத்ருன்னு சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும்போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கை ஆகிறது. படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கை ஆகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12 இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும்போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ, அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள் அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சர், இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த கால புருஷ தத்துவ அடிப்படையில ரிஷபராசி அப்படின்னு சொன்ன உடனே இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், ஒரு ஆடு, ஒரு சர்ப்பம், அடுத்தது என்ன இருக்கு, ஒரு சாரப்பாம்பு இருக்கக்கூடிய ஒரு இது. இவங்களுடைய விஷயங்கள் என்னன்னா ஆடம்பரம் தாங்க. எனக்கு எங்க போனாலும் நான் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிக்கணும், பாக்குறவன் எனக்கு கையெடுத்து கும்பிடணும், இல்ல பாக்குறவன் என்ன ரசிக்கணும், அந்த இடத்துல நான் பிரசண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான்
இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பாதிப்பு ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர். இதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் காரகத்துவம். ரிஷபராசி நீங்க கேளுங்க, ஒரு லவ் ஃபெயிலியர் இல்ல ஒரு கல்யாணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்து வேணான்னு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் டீசெண்டா சொல்றோம், அவ்வளவுதான். பேச்சுவார்த்தை வந்து நின்று போச்சு. அப்போ இந்த ரிஷப ராசி அப்படின்னு எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய செலவு செய்யறதுக்கு தயங்காதவங்க. இவங்களோட கர்மா எங்க பதிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில தான். இவங்களுக்கு ஏத்த மணாளன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல இப்ப நம்ம மேஷராசி சொன்னோம், காதல் திரும்பினா பிரச்சனையை தான் தரணும். இந்த ரிஷபராசி வந்து தெரிஞ்சே கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா போராடிட்டு இருக்கும். நம்மளுக்கு இந்த பேர் செட் ஆகலன்னு ரிஷபம் கண்டுபிடிச்சிடும். ஆனாலும் லவ் பண்ணிட்டோன்னு கல்யாணம் பண்ணிட்டு அதுல பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் இல்லையா. அவங்களோட குழந்தைகளுடைய எதிர்கால, குழந்தைகளோட வாழ்க்கையில, குழந்தை கன்சீவ் ஆகல, இதெல்லாம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாம். அதே போல பூர்வீக சொத்துல அதிக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க ரிஷபராசி. இவங்களோட சின்ன கேரக்டர் என்னன்னா ஆடம்பரம் தாங்க, மகிழ்ச்சி. இன்னைக்கு நாளைக்கு என்ன தேவை அது போதும், அதை வச்சு நான் அது தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி. இவங்க உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மைண்ட் செட் என்னன்றதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரட்டா இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்துல ஒரு விஷயத்த கரை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கரை வைக்கிற வேலையை ரொம்ப அதிகம் பார்க்கக்கூடிய. விருச்சக ராசியாவது கரை வச்சு திட்டிடும். ஆனா இந்த ரிஷபராசி இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ள கரை வச்சு அந்த சர்ப்பம், ரோஹிணியும் ஒரு சர்ப்பம் தான், மிருகஸ்ரீடமும் ஒரு சாரப்பாம்பு தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும். இந்த கிருத்திகை தான் கொஞ்சம் அவசர குடுக்கையா வேலை செஞ்சு. இதான் இதுல இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ். அப்போ காலபுருஷனுக்கே தனராசி ரிஷபராசி. அப்போ இவங்களோட எய்ம் என்ன, வாழ்க்கையோட எய்ம் என்னன்னா பணம், ஆடம்பரம். அதுக்காக ஏங்கி ஏங்கி இந்த வேலையை செஞ்சா பணம் வந்துருமா, இந்த இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வருமா, அதுக்காகவே போறது. ரெண்டாவது வந்து காமம் சார்ந்த விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடிய ராசி அப்படின்னா ரிஷபராசி. சோ ஒரு இல்லறமே எடுத்துக்கிட்டாலும் இவங்களுக்கு திருப்திகரமா இருக்காது அந்த தாம்பத்தியம். சோ அதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சில இடங்கள்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா சூப்பரா பேசுவாங்க. ஆனா சில இடங்கள் தனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா ஒரு மூடியா போய் ஒரு ஓரமா உட்காந்துருவாங்க. அந்த இடத்துல இவங்க பேசினா, திறமையை பேசினா ஒரு ஜாப் கிடைக்கும், ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல என்ன செஞ்சாலும் இவங்களோட கலகலப்பை அங்க காட்ட மாட்டாங்க. அடுத்தது இல்லற வாழ்க்கை பேசும்போது பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை ஆஃப்டர் மேரேஜ் ஒரு லாஸை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு இன்கம்மை சந்திக்கக்கூடிய ராசி மேஷம். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு லாஸை சந்திக்கக்கூடிய ராசினா ரிஷப ராசி. வாழ்நாள்ல தந்தை இருக்கும்போது அதிக சுபிட்சத்தை சந்திச்சவங்க இருப்பாங்க. அதே போல தாயாருடைய இறப்புக்கு பிறகு நிறைய மன பாதிப்பு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களோட பிரதானம் இவங்களே உருவாக்கிக்கிற கடன் தான். அத்தியாவசிய தேவைக்காக இல்ல, இவங்களுடைய ஆடம்பரத்துக்காக கடனை போட்டுக்கிறது. இவங்க ஒரு வீட்டுல வந்து இவங்க வீடு வந்து இவ்வளவு அழகா இருக்கு சொல்லிட்டாங்கன்னா அதை இன்னும் டெக்கரேட் பண்ணி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ தன்னுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை தானே உருவாக்கிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா ரிஷபராசி தான். ஆடம்பர விஷயத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறது, காமம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது, இது இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகளால ஆதாயங்கள் நிறைய இருந்தாலும் சின்ன தங்கச்சி, கடைசி தங்கச்சி தான் வந்து புத்தியே சொல்லணும், இந்த மாதிரி நந்துக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி பேசும். அவங்க கிட்ட எல்லாம் வாயை முடி கேட்டுக்கிற மாதிரியான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துடும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு பட்டி, இடுப்பு ஒட்டியான போடுற இடம், தொப்புள், பேங்க்ரியாஸ், கிட்னி, இதுதான் இவங்களோட மெயின் பிரச்சனையாவே இருக்கும். உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நீர் சத்து குறைஞ்சு போறது தான் இவங்களுக்கு மேக்சிமமான ஒரு நோயாவே இருக்கும். இவங்களோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட டோன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஓவர் ஆயிலியா இருக்கும், நார்மல் ஸ்கின்னாவே இருக்காது, ஓவர் ஆயிலியா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் சொல்லலாம். சிக்கி தவிக்க ஒரே பாயிண்ட் ஆடம்பரம், அவ்வளவுதான். பணம், நகை, ஒரு கவரிங்கே போட்டாலும் அந்த இடத்துக்கு எது தேவையோ அதை விட்டுட்டு அதிகப்படியா காட்டி கொள்றது தான் இவங்களோட விஷயமே. இறையாற்றல்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு இறையாற்றல்கள் அதிகமாக இருந்தாலும் ஆனா அதோட வழிமுறைகளை சரியா செய்ய தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புத்திஸ்தானத்துல நீச்சமாகிற ராசி அப்படின்னா ரிஷப ராசி தான். சொந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபத்தை பார்க்கக்கூடியவங்களும் இவங்க தான். நல்ல ஒரு போராடி எந்த சப்போர்ட்டும் இல்லாம போராடி ஜெயிக்கிறவங்களும் இந்த ரிஷபராசி தான். ஆனா இந்த காலகட்டங்கள், இந்த புதன் வரும்போது,
சுக்கிரன் புத்தி வரும்போது இந்த மாதிரி நேரங்கள்ல அதிக பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தோல்வியை சந்திச்சவங்க யாருன்னா இவங்களா தான் இருப்பாங்க. அப்போ இந்த ரிஷபராசின்னு அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, இந்த வாழ்நாள்ல சிக்கி தவிக்கக்கூடிய கர்மாவை குறைச்சிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயமா இவங்க செய்ய வேண்டியது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு நடைபெறக்கூடிய பாத சேவை. அந்த பாதத்துல கற்பூரம் காட்டும் போது, பாதத்துல அபிஷேகங்கள் பண்ணும்போது, ராமருடைய பாதத்தை வச்சுதான் வழிபாடுகள் செஞ்சாங்க, அரசன் ஆண்டாங்க. அந்த மாதிரி பாத தரிசனத்தை அதிகமா பாக்குறது, ஒரு பரிகாரமே செய்ய போறீங்கன்னா அங்க அடிப்பிரதட்சணை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கால்வாசி வாக் பண்ணி போற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வாழ்க்கையில இந்த இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பொது பலன் தான். அப்போ ரிஷப ராசி அப்படின்னா இந்த விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில டெஃபினட்டா இருக்கும். ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரெசன்ஸாக அந்த இடத்துல வந்து ஒரு மைண்டை வந்து ஆஃப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆடம்பரத்தை அதிகமாக அதனால ஏற்படக்கூடிய அவசரத்தன்மையால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே ரிஷபராசி. கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்ல டார்க் லெட்டர்ஸில் எழுதி வச்சுக்கலாம். இவங்களே உருவாக்கிக்கிட்டது தான் கடன். இப்போ அர்ஜென்ட்டாக தேவைப்படுது பசங்களுக்கு. இப்போ பசங்களை வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் சேர்க்கலாம். நார்மல் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கூட சொல்ல, நான் நார்மல் ஸ்கூல்லையும் சேர்க்கலாம். ஆனால் இல்லை, என் பசங்க இந்த மாதிரி இடத்துல தான் படிக்கணும், அதுக்காக ஒரு கடனை உருவாக்கிக்கிறது. இதுதான் பசங்களை நல்லா படிக்க வச்சு எடுத்து நிற்கும் போது அதுங்க போயிடுறதுக்கு அப்புறமா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது. ஸோ உங்களோட கடமைக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ இதை எடுத்து பண்ணிக்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ரிஷப ராசியுடைய பொது குணங்கள். பொதுவாக ஒரு விஷயத்தில் சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, இந்த கேரக்டர் ரீதியாக நான் பாதிச்சிருக்கேன், அதில் நான் எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள். எந்த இறைவனை வழிபாடு பண்ணலாம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியது. உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கணும், தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.